வணக்கம் நண்பர்களே, தமிழ் சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது குட்டி கதைகள் பகுதி 2. வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கதை வால் தேடிய பல்லி. நம்ம எல்லாரும் நிச்சயமாக பல்லியை பார்த்துருப்போம். ஆனால் பல்லிக்கிட்ட ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, பல்லியோட வால் விழுந்துட்டு திரும்பத்தானாக வளர்ந்துடும். அந்த அறிவியல் உண்மையை தான் இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு காட்டில் ஒரு குட்டி பல்லி அம்மா பல்லியோடு இருந்துட்டு இருந்துச்சு. அது குட்டி பல்லின்றதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு திரும்பி பார்த்தா அதோடைய வாலை காணலை. என் வால் அப்படின்னு சொல்லி அது ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அது சோகத்தில் இருக்க பார்க்கும்போது தான் ஒரு பூனை வந்துச்சு. பூனையை பார்த்த உடனே அதோடைய பெரிய வால் தான் அந்த பல்லி கண்ணில் பட்டுச்சு. பூனையாரே, எனக்கு உன் வாழை தருவாயா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு பூனையும், மாட்டேன், நான் சுவரில் நடக்க எனக்கு வால் வேணும், அதனால் உனக்கு தரமாட்டேன், நீ வேறு யார்கிட்டையாச்சும் போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ அங்கே ஒரு அணில் வந்துச்சு. அந்த அணிலை பார்த்த பல்லி, எனக்கு உன் வாழை தருவியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அணில், முடியாது, நான் மரத்து மேலே இருந்து ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எனக்கு வால் வேணும், அதனால் என்னால் தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அணில் தர முடியாதுன்னு சொன்னதை கேட்டு வருத்தப்பட்ட பல்லி அடுத்து ஒரு பசுமாட்டை பார்த்துச்சு. அதுக்கு பெரிய வால் இருந்துச்சு. அதனால் எனக்கு வால் வேணுமே, தருவியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பசு, நான் என் மேலே உட்கார்ற ஈய விரட்ட எனக்கு வால் வேணும், அதனால் என்னால் தர முடியாது, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்து அங்கே ஒரு குரங்கு வந்துச்சு. குரங்கண்ணா, எனக்கு உன் வாழை தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அந்த குரங்கு, நான் மரத்துக்கு மரம் தாவறதுக்கு எனக்கு வால் வேணுமே, என் வால் இருந்தால் தான் நான் கிளைய பிடிச்சிக்கிட்டு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுவேன், அதனால் நீ வேறு யார்கிட்டையாச்சும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. யாருமே அந்த பல்லிக்கு வாலே தரவே இல்லை. அதனால் ரொம்ப வருத்தப்பட்ட பல்லி அதோட அம்மா கிட்ட போச்சு. அம்மா, எனக்கு வால் வேணுமே, நான் என்ன செய்கிறது, எல்லார்கிட்டையும் கேட்டேன், யாருமே எனக்கு தரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அம்மா கிட்ட புலம்புச்சு. அதை கேட்ட அம்மா பல்லி, எங்கே பின்னால் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லுச்சு. பல்லியும் பின்னால் திரும்பி பார்த்தா பல்லியோட வால் புதுசாக வந்துருச்சு. பல்லிக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆஹா, என் வால் வந்துருச்சு, இனி யாருக்கு வேண்டுனாலும் நான் என் வாலை தருவேன் அப்படின்னு அந்த பல்லி பெருமிதத்தோடு சொல்லுச்சு. பாருங்க குட்டீஸ், நம்மளும் இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எது நடந்தாலும் அது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும். புரிஞ்சுதா? நன்றி.